எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது இன்னைக்கு எடுத்த வீடியோ தான். ஸ்கூல் டயத்தப்பலாம் லேட்டா முழிப்பு வரும். எனக்கு பார்த்தீங்கன்னா 6 மணிக்கெல்லாம் முழிப்பு வந்துருச்சு. இன்னைக்கு லீவு சனிக்கிழமை. புரட்டாசி மாதம் 4வது சனிக்கிழமை வாங்க விரத சாப்பாடுக்கு ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஒரு குக்கரில 50 துவரம் பருப்பு கழுவி எடுத்து தண்ணி சேர்த்து 2 வெந்தயம் போட்டு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இத வேக வச்சு எடுத்துறலாம். புளிய வந்து ஊற வச்சாச்சு. 2 தக்காளி பழம், முருங்கக்கா, அப்புறம் வந்து கேரட்டு, ஒரு பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து எண்ணெய் ஊத்தி, வெங்காயம், கேரட் இது 2யும் போட்டு வதக்கிட்டு, அப்புறம் வந்து முருங்கக்காய் போட்டு லைட்டா வதக்கிட்டு, 2டே 2 ஸ்லைஸ் வந்து மாங்காய் நெறையா போட்ற வேணாம். அதையும் போட்டு வதக்கி, வீட்ல அரைச்ச சாம்பார் பொடி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டு, தேவையான அளவு உப்பு போட்டு, நல்லா வதக்கிட்டு 2 டம்ளர் தண்ணி ஊத்தி, அப்படியே வேக விடணும். காய் வந்து நீங்க விசில் போட்றாதீங்க, ரொம்ப குழஞ்சிரும். எலுமிச்சம்பழ அளவு வச்சிருந்த புளிய வந்து இதோட சேர்த்துக்கலாம். புளி தண்ணியா. லைட்டா அது புளி தண்ணி பச்சை வாசனை போகணும் கொதிச்சதும், ஆல்ரெடி வேக வச்சிருந்த துவரம் பருப்பு போட்டு கொதிச்சதும், ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு இறக்கிட்டு, எண்ணெய் ஊத்தி அதில கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும், கொஞ்சமா பெருங்காய பொடி, 2 வெங்காயம் போட்டு, கருவேப்பிலை இருந்துச்சுன்னா இதோட சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நான் கருவேப்பிலை பொடி போட்டுக்கிறேன். நல்லா தாளிச்சத அந்த சாம்பார்ல போட்டு லாஸ்ட்ல மல்லி இல போட்டு ஆஃப் பண்ணா மணக்க மணக்க சாம்பார் உடனே ரெடி. அடுத்து வந்து வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு எண்ணெய், கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு பொரிஞ்சதும், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நறுக்குனத போட்டு, ஒரு 1/2 கிலோ வெண்டைக்காய் இருக்கும். அதையும் நறுக்கி வச்சத சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு, வெண்டைக்கால இருக்க விழுவிழுப்பு போற அளவுக்கு இந்த வெண்டைக்காவ வதக்கி எடுத்துறலாம். உண்மையிலுமே ரொம்ப ஜாலியா இருந்துச்சுங்க. இந்த பாத்திரத்தில சட்டு சட்டுன்னு எனக்கு ரெடி ஆயிடுச்சு. ஆ நல்லா வெண்டைக்காவ போட்டு வதக்கியாச்சு. இப்ப வெண்டைக்காய் வதங்குனதும் 1 டீஸ்பூன் குழம்பு பொடி போட்டு, நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு இத வந்து வதக்கி எடுத்துட்டு, அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு, நல்லா சுருள கிண்டி எடுத்து வச்சா, ஒரு சுவையான சிம்பிளான வெண்டைக்காய் பொரியல் நம்மளுக்கு நொடியில தயாராயிடுச்சுங்க. கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கடுத்து அதே பாத்திரத்தை கழுவிட்டு, மறுபடியும் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து, கடுகு உளுந்தம் பருப்பு, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா இத வதக்கி, ஒரு மாங்காவ வந்து நல்லா துருவி வச்சிருக்கேன். இதில துருவுனதில பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லுமே ரெடியா இருக்குதுங்க. இந்த மாங்காவ வந்து இந்த வெங்காயம் வதங்குனதும், இந்த துருவி வச்சிருந்த மாங்காவ இதில சேர்த்தரலாம். இது வந்து மாங்காய் பச்சடிக்குங்க. சேர்த்து இந்த மாங்காய் ஃபுல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வந்து கம்மியா சேருங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்து, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மூடி வச்சு, ஒரு 10 நிமிஷம் விட்டோம் அப்படின்னா, இந்த மாங்காய் வந்து நல்லா வெந்து வந்துரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்லா சுருள வெந்திருக்கு. இது கூடயே நான் வந்து துருவுன வெல்லம் சேர்த்துக்கிறேன். கட்டியான வெல்லம் இருந்துச்சுன்னா, உடைச்சு சேர்த்துக்கோங்க. ஒரு 4 நிமிஷம் மட்டும் இத நல்லா வதக்கிக்கிறலாம். வதக்கி அப்படியே எடுத்தோம் அப்படின்னா, பச்சை மிளகாய் இதில போட்டுக்கோங்க. டேஸ்ட்டா இருக்கும். சொல்ல மறந்துட்டேன். அவ்வளோதான் ஒரு சுவையான மாங்காய் பச்சடி தயார். அதுக்கடுத்து அவியல் பண்ண ஸ்டார்ட் பண்ணிரலாம். அவியலுக்கு வந்து கேரட்டு, முருங்கக்காய், அப்புறம் வந்து கத்திரிக்காய் இது எல்லாத்தையும் அதே கடாயிலேயே சேர்த்துக்கிறலாம். காய்கறிகள் நம்மளோட விருப்பம் தான். ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா சுருள வதக்கி விட்டுக்கிறலாங்க. இது கூட நீங்க வந்து சீனி அவரைக்காய் இருந்தா சேர்த்துக்கோங்க. எனக்கு கிடைச்ச காய்கள நான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இதில வந்து 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தி, மேல ஒரு தட்டு போட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்துனா சீக்கிரம் வெந்துரும்னு நான் வந்து ஒரு தடவ பார்த்தேன். அதனால ட்ரை பண்ணேன். உண்மையாவே நல்லா ஒர்க் அவுட் ஆச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கீழ வந்து அடி பிடிக்காம இருக்கும். அதுக்காக தான். நல்லா காய் வந்து 10 நிமிஷம் வேகட்டும். ஒரு 2 சில்லு தேங்காய், அது கூட ஒரு 2 பச்சை மிளகா, 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரே ஒரு பூண்டு பற்கள் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சு ஆல்ரெடி இந்த கா காய் வந்து வெந்த காயில இந்த அரைச்ச அந்த தேங்காய் விழுதையும் சேர்த்து 1/2 டீஸ்பூன் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் விட்டுறலாம். நான் எதுக்குமே உப்பு செக் பண்ணலங்க. பயந்துட்டே தான் சமைச்சேன். இப்ப இதில வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் வந்து லாஸ்ட்ல ஆட் பண்ணி அப்படியே ஆஃப் ஆஃப் பண்ணிற வேண்டியதான். மாத்திட்டு இப்ப இதில வந்து ஒரு 1 டீஸ்பூன் எண்ணெய், தேங்காய் இருந்தா சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு போட்டு தாளிச்சு எடுக்குனா சுவையான அவியல் தயாருங்க. அடுத்து வந்து ஒரு கடாயில அதே கடாயிலே எண்ணெய், 1/2 டீஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1 டம்ளர் வந்து கம்மியா பாசிப்பருப்பு, 1 கை வந்து ஜவ்வரிசி கழுவி எடுத்தத வந்து 2 டம்ளர் தண்ணி ஊத்தி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறலாங்க. பாருங்க நல்லா வெந்திருக்கு. இது என்னோட நல்லா வெந்த பாசிப்பருப்புல ஒரு 1/4 கப்பு அளவுக்கு நான் வந்து பொடிச்ச வெல்லம். இது ஆர்கானிக் வெல்லம். உங்களுக்கு வந்து மண்ணா இருக்கும்னு நெனச்சீங்கன்னா, நீங்க வந்து வ தண்ணி ஊத்தி இது பண்ணி கொதிக்க வச்சும் வடிகட்டி இது பண்ணலாம். இங்க ஒரு மிக்ஸி ஜார்ல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், 3 ஏலக்காய் சேர்த்து அரைச்சு, ஆல்ரெடி அந்த வெந்ததில போட்டுறலாம். இந்த சைட்ல வந்து நெய் சேர்த்து
முந்திரி, கிஸ்மிஸ நல்லா இந்த மாதிரி பபிள்ஸா ரவுண்டா வர்ற அளவுக்கு வறுத்து, ஆல்ரெடி அங்க நம்ம அந்த வெல்லம் ஊத்துனதுலயே இந்த இதையும் சேர்த்து இறக்குனா, சுவையான பாயாசம் தயார். இது எல்லாம் தாங்க நான் ரெடி பண்ண லஞ்ச் மெனு. இது கட்டாயம் உங்களுக்கு பிடிக்கும்னு நெனைக்கிறேன். ரசம் மட்டும் வைக்கலங்க. டைம் ஆயிடுச்சு. இந்த மெனு புடிச்சிருந்துச்சு அப்டின்னா, ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கங்க. இதே போல நெறைய ரெசிபீஸ் அண்ட் விளாக் வந்து சேனல்ல இருக்கு. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இதே போல மற்றொரு அருமையான வீடியோல சந்திக்கிறேங்க. அதுவரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பாய்ங்க.